இது ஒரு பேய் காமெடி படம். வழக்கமாக பேய் படம்னா நம்ம என்ன கதை சொல்லுவோம்? ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா ஒன்று இருக்கும். அந்த பங்களாவுக்கு தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு 4 பேர் போவாங்க. அதுக்குள்ளே ஒரு பேய் இருந்துக்கிட்டு இவங்களை பாடாப்படுத்தும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். வழக்கமாக இப்படி தான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் காமெடி படங்களுக்கு என்ன சொல்லுவோம்? இது ஒரு காமெடி படம். காமெடி படம்னால ஒரு லாஜிக் இருக்காது, ஒரு கருமமும் இருக்காது. மூளையை கழட்டி வச்சுட்டு தான் போய் படத்தையே பார்க்கணும் அப்படி சொல்லுவோம். அப்படி தானே இது வரைக்கும் பேய் காமெடி படமும் வந்திருக்குது. ஆனால் இந்த படம் அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு வேறு மாதிரியாக இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த படத்தில் அதிசயமாக கதைன்னு ஒன்று இருக்குது. படத்தில் வந்து பேய் ஒரு ஃபேமிலியாக காமிக்கிறாங்க. அந்த பேய்க்கு ஒரு கதை இருக்குது. அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு கதை இருக்குது, ஹீரோயின் ஃபேமிலிக்கு ஒரு கதை இருக்குது. அப்புறம் பெப்சி விஜயன் கேரக்டர் ஒன்று வருது, அந்த ஃபேமிலிக்கு ஒரு கதை இருக்குது. மொட்டை ராஜேந்திரன் ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்புக்கு ஒரு கதை இருக்குது. அப்புறம் முனிஷ்காந்த் ஒரு குரூப் இருக்கும், அதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த குரூப் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பின்னின மாதிரி இங்கே ஆரம்பித்த கதை அங்கே முடியும், அங்கே ஆரம்பித்த கதை இன்னொரு இடத்துல முடியும். இதெல்லாம் சுற்றி கடைசியாக இந்த பேய் பங்களாக்குள்ளே ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு நீட்டாக ஒரு கதையாக பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் வர்ற ஒரு கேரக்டரும் நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு சீனுமே இந்த படத்தில் தேவையில்லாத சீனு அப்படின்னு எதுவுமே இல்லை. தேவையில்லாமல் பாட்டு லவ் சீனுலாம் வச்சு உயிரெடுக்காமல் கதைக்கு தேவை என்னமோ அதை மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. படத்தில் வசனம் வந்து அங்கங்கே ஒரு சின்ன சின்ன காமெடியாக படம் முழுக்கவே இருந்து போச்சு. அப்புறம் படத்தில் செகண்ட் ஹாஃப்லலாம் பயங்கரமாக குபீர் சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு 5-6 சீன் இருந்து போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கூட கதை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலலாம் மொட்டை ராஜேந்திரன் ஒரு கார் எடுக்கிறதுக்கு போவார். அங்கே பார்த்தா அந்த கார் கிளம்பிடும், ஹீரோ அதை எடுத்துகிட்டு போயிடுவார். அங்கே டேக் ஆஃப் ஆனது தான் கதை. அங்கேருந்து சூடு பிடிச்சி ஒரே ஸ்பீடில் படம் போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் பெப்சி விஜயன் ஒரு சவுண்டு கொடுத்துட்டு விரட்டி போவார். அவர் ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ளே ஒரு காமெடி இருக்கும், அது ஒரு ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு காமெடியாக இருந்தது. அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் கதவு மேலே ஏறி உட்காந்துருப்பார், அது ஒரு காமெடி ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த மாதிரி குறிப்பிடும்படியாக நிறைய காமெடி சீன் படத்தில் இருந்தது. அதே போல் படத்தில் பல நடிகர்களுடைய குணம் என்னவாக இருக்குன்னா, ஒரு சீனில் நடிக்கும்போது கூட இருக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டு ஸ்கோர் பண்ணிடக்கூடாது, அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. அந்த சீனே உருப்படாமல் போனால் கூட பரவாயில்ல, கூட இருக்கவங்க மட்டும் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது. ஆனால் இந்த படத்தில் சந்தானம் ஹீரோவாக இருந்தால் கூட இருக்கவங்க எல்லாரையுமே ஸ்கோர் பண்ண விட்டுருக்காரு. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்தான். குறிப்பாக லொல்லு சபா மாறனுக்கு வந்து அவருக்குன்னு தனியாக சீன் இல்லைனாலும் படம் முழுக்க அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பிட்டு போட்டு பேசிகிட்டு இருப்பார். அது எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த மாதிரி பேய் படம் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே, வேறு சோசியல் ட்ராமா இந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா நிறைய செலவாகும். இதுனா ஒரே லொக்கேஷனில் வச்சு ஒப்பேத்திடலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி படங்கள் எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒப்பேத்தாமல் படத்துக்கு என்ன நியாயமான தேவை இருக்கோ அதை சரியாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் படம் முழுக்க சிஜியை போட்டு ஒரு குழப்பாமல் தேவையான இடங்களில் சிஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவே இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக பேய் படம் எடுக்கிறேன்னு சொல்லியும் அல்லது காமெடி படம் எடுக்கிறேன்னு சொல்லியும் பேய் காமெடி படம் எடுக்கிறேன்னு சொல்லியும் நம்மளை நம்ப வச்சு உயிரை வாங்கினது தான் இவங்களுடைய சரித்திரம். இந்த படத்தை கூட நாங்கள் வந்து பார்க்க போகும்போதே இது எங்கே உருப்பட போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை போய் பார்த்தோம். ஆனால் படத்தை பார்த்த பிறகு ஒரு 2 மணி நேரம் அவங்க நேரத்தையும் வீணடிக்காமல் நம்ம நேரத்தையும் வீணடிக்காமல் ஒரு கலகலப்பான ஒரு படத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த படத்தில் வந்து டபுள் மீனிங் வசனங்களோ ஆபாசமான காட்சிகளோ அல்லது ஓவர் வயலன்ஸோ இல்லாதனால நீங்கள் குழந்தைகளோடையும் குடும்பத்தோடையும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு கலகலப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்.